அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன ராசிநாதனாக கொண்டவங்க தான் இந்த கன்னிராசி என்பர்கள். அறிவும் ஆற்றலும் நிறைந்தவங்க தான் இந்த கன்னிராசி என்பவங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு பக்குவம் படைத்தவங்க. எல்லாரும் கொஞ்சம் மேலோட்டமாக பார்ப்பாங்க. ஆனால் கன்னிராசி என்பர்கள் அப்படி மேலோட்டமாலாம் பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட அதே இடத்துல அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. எதையுமே ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பொறுப்பானவங்க. இவங்களுக்கு பொறுப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். தன்னுடைய கடமையை, தன்னுடைய வீட்டு உறவுகளை ரொம்ப கண்காணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய பொறுப்பை எந்த இடத்துலையுமே தட்டி கழிக்க மாட்டாங்க. கரெக்டாக செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. கரெக்டாக தான் இவங்களும் செய்வாங்க, நம்மளுடைய கன்னிராசி என்பர்களும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பம், நண்பர், வேலை செய்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே ரொம்ப பொறுப்பாக தான் நடந்துக்குவாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சுத்தமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நானும் சுத்தமாக தான் இருப்பேன், நீயும் சுத்தமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் தான். அதே மாதிரி இந்த கன்னிராசி என்பர்கள் திட்டமிட்டு வாழக்கூடியவங்க. இந்த மாதிரி தான் நடக்கணும், இந்த மாதிரி தான் செய்யணும், நீட்டாக தான் இருக்கணும், பர்ஃபெக்டாக தான் இருக்கணும், கரெக்டான டைமை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கும். ஒரு சில விஷயத்தை மீண்டும் மீண்டும் மனசுலையே ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய கரெக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம இதை செஞ்சோம், இதில் ஏதாவது தவறு நடந்ததா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஓவராக திங்க் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு சில இடத்துல மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த மனப்பான்மை இயல்பாகவே இருக்கும். மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி அப்படின்னா மறைமுகமாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. கன்னிராசி அப்படின்னாவே நல்ல ஒரு ஆலோசனை கூறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். யாராவது தவறான பாதையில் போகிறாங்க அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு அவங்களுக்கு பிளானை வகுத்து கொடுக்கக்கூடியவங்களாக அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. நல்ல ஒரு ஆலோசகராக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட இவங்கக்கிட்ட போய் நம்ம ஒரு ஐடியாஸ் கேட்டோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக நீட்டாக இதற்காக அவ்வளோ குழம்பிகிட்ருக்க, இதற்காக அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி இல்லை, ரிலாக்ஸாக அதற்கு சில சொல்யூஷன் வழங்குவாங்க. ரொம்ப அருமையாக பிளான் பண்ணி தருவாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு வரும்போது கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொல்கிற குணாதிசயங்களும் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே நிறைய கஷ்டங்களை மனதில் வச்சுட்டு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்களை இவங்க மனதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. கஷ்டங்களை தனக்குள்ளேயே நிறைய மறுபடியும் திங்க் பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணி நிறைய விஷயங்களை இவங்க குழம்புவாங்க. அதுதான் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலவீனமும் அதுதான். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். ஏன்னா 12 ராசிகள்லேயே 6வதாக வரக்கூடிய ராசி. 6வது இடம் அப்படிங்கிறது நோய் எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம், கடன் தொல்லையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கடன் இல்லாமல் இருக்கிறது பிடிக்கும். ஆனால் கடன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், கரெக்டான டைமில் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி கரெக்டான டைமில் எல்லா வேலையும் செஞ்சாலும் கூட இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்குதான்னு ஒரு டைம் செக் பண்ணுவாங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அது பெட்டராக இல்லை அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க இந்த கன்னிராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா இது மற்றவங்களுக்கு அதிகமாக
கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்க. கன்னி ராசி அப்படின்னாவே ஜென்ரலாக பார்க்கும்போது ரொம்ப நம்பிக்கையானவங்க, ப்ராக்டிக்கல் மைண்டு உங்களுக்கு நிறையா இருக்கும், நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க, வாழ்க்கையோட அந்த சீரியஸ்னஸை அறிந்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு பெயர் எடுத்திருப்பாங்க. யதார்த்தவாதிகள், நினைத்ததை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில போராட்டங்களை அதிகம் சந்திக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி தான். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில இன்னல்கள் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளால் ஒரு சில இன்னல்கள் உங்களுக்கு வரும். வேலையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெயர் இருக்கும், எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள், மன அழுத்தம், தேவையில்லாத குழப்பங்கள் இது கொஞ்சம் இருக்கும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கன்னிராசி என்பவர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா, இந்த சாதகமாக எதெல்லாம் அமையும், பாதகமாக எதெல்லாம் அமையும், என்ன செஞ்சால் அந்த பாதகத்தை சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கன்னி ராசிக்கு இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது பல முக்கியமான மாற்றங்களை நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு கொண்டுகிட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். மனநிலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. வேலையில் ஓரளவுக்கு பண வரவு கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். யார் எதிரி யார் நண்பன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். கல்வியில், காதல் விஷயத்தில் என்னென்ன மாற்றங்கள் இவங்க சந்திக்க இருக்காங்க, இது எல்லாமே ஓரளவுக்கு முன்னேற்றமான ஒரு கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு சில புதிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்வீங்க. அது பார்த்திங்கன்னா மற்றவங்கள் மத்தியில் பாராட்டுக்குரிய நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா சிந்தித்து செயல்படுவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சியானது நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு பிடிப்பில்லாத இருந்த உங்களுக்கு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகம் கிடைக்கும் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு சில வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பல விஷயங்கள் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துற மாதிரி தான் பல விஷயங்கள் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலையை பார்த்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்காம இருந்திருக்கும். இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சம்பள உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக வேலையை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டில் ஒரு சில கன்னிராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பார்க்கும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக ஒரு சில முயற்சிகள் செஞ்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சாதகமாக அமைப்பது. ஒரு சிலர்லாம் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்குது. என்னடா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நிகழாதா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ளே அந்த சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், மன ரீதியாக ஒரு சில குழப்பங்களை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த குழப்பங்கள் எல்லாமே தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாபம் அதிகமாகும். பிஸ்னஸை கூட எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்களை செய்வீங்க. அப்படி எக்ஸ்ட்ரா சில யோசனைகள் செய்யும்போது நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சோசியல் மீடியாவில் நல்ல ஒரு வளர்ச்சி பெற்ற நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வளம் வர போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கணக்கு வழக்கு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அன்னெசரியாக பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க அப்படின்னா
அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத விஷயங்கள முதலீடு போட வேண்டாம். நேர்மையான விஷயங்கள தான் பொதுவாகவே நீங்கள் வந்து முதலீடு போடுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு சில நண்பர்களால் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு சில தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு அதில் பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்காம நிறைய தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் தேவையில்லாமல் சட்டத்துக்கு புறமான எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ஈடுபட வேண்டாம். குறிப்பாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பண வரவில் நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்கம் நல்லா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ஒர்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷனாக இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஃப்ரீடமாக ஒர்க்கு செய்வீங்க. அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைனில் நல்லா லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு குடும்ப சொத்து கிடைக்காம, பூர்வீக சொத்து கிடைக்காம நிறைய சின்ன சின்ன தடைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுருந்துருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். பழைய பணம்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் தங்கறதுக்கு வீடு இல்லாமல் கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. வருகின்ற நாட்களில் புதுசாக சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கிட்ட கடன் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்கிட்ட பார்த்தீங்கன்னா கடன் வாங்குனீங்க, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அந்த நண்பரை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நிதி ரீதியாக நண்பர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் கொஞ்சம் செலவுகள் வரும். அதை மட்டும் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. குறிப்பாக ஆன்லைன் ஃப்ரெண்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். உறவினர்கிட்ட நல்ல ஒரு நெருக்கம், அந்யோன்யம் அதிகமாகும். அதே மாதிரி வீட்டில் கூட சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் இல்லாமல் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம், திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மருத்துவம், ஐடி சார்ந்த யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. தூக்குமென்மை போன்ற பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை மனதை ஒருமுகப்படுத்திக்கோங்க. அதிகம் தண்ணீர் குடிங்க, நேரம் பார்த்து தூங்குங்க, வாக்கிங் போங்க, யோகா போன்ற பயிற்சிகள்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்க. குறிப்பாக வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியும் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானையும் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நம்பிக்கை, பண வரவு, குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இருக்குது. அதோட கூட குரு பகவானையும் வழிபட்டீங்க அப்படின்னா இந்த தடைகள் எல்லாம் நீங்கி ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.